ராமாயணத்துல கைகேயி தசரதனுக்கு ஒரு வாட்டி உதவிருப்பாங்க. அதுக்கு நன்றி கடனா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொல்லுவாரு. கைகேயியோ அப்போ அதை கேட்காம தேவைப்பட்டா கேட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. வருஷங்களோட அந்த வரத்தை பயன்படுத்தி ராமரை கைகேயி குறிப்பிட்டு 14 வருஷம் நாட்டை விட்டு வெளியேறி வனவாசம் போக சொல்லியிருப்பாங்க. அதையே சரியா 14 வருஷம்ன்ற கணக்கு. அதுக்கு காரணம் திரேதாயுகத்துல ஒரு மன்னன் 14 அல்லது அதற்கு மேற்பட்டோ தன் நாட்டை விட்டு போயிட்டான்னா அவன் மறுபடியும் வந்தாலும் ராஜாவா நாடாளுற உரிமையை இழக்கிறான். அப்படி ஆகிற பட்சத்துல தன்னுடைய சொந்த மகனான பரதனை அந்த இடத்துல உட்கார வைக்கலாம்ன்றது கைகேயியுடைய ஆசை. அதனாலதான் கைகேயி சாதுரியமா அப்படி ஒரு நிபந்தனையை போட்டிருப்பாங்க. ஆனா விதி வலியது. 14 வருஷத்துக்கு அப்புறமும் ராமர் நாடாழ்வார். தர்மத்துடைய மறு உருவமா இருக்கிறவரு இதை எப்படி பண்ணாருன்ற சந்தேகம் வரும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். கைகேயி தன் கணவன் தசரதன் கிட்ட இந்த வரத்தை கேட்கிறப்போ மற்ற தெய்வங்கள் குறுக்கிட்டு கைகேயிய சதுர்தச வர்ஷினி, அதாவது 14 வருஷம்னு கேட்கறதுக்கு பதிலா தன்னுடைய வாயாலேயே நவபஞ்சக வர்ஷினி, விச் மீன்ஸ் 9+5 இயர்ஸ்னு பிரிச்சு கேட்க வச்சிருவாங்க. ஸோ டெக்னிக்கலி கைகேயி அவங்களுக்கே தெரியாம முதல்ல ஒரு 9 வருஷமும் அது முடிச்சு ஒரு இடைவெளி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 5 வருஷமும் வனவாசம் மேற்கொள்ளணும்னு வரம் கேட்டிருப்பாங்க. 14 வருஷம். இதனால தான் ராமர் வனவாசம் போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் நாடாள ஆரம்பிச்சார்.